நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கந்தர்வன். ஆனால் வந்துட்டு இந்த நாளும் கிழமை நலிந்தோர்க்கு இல்லை இந்த வரிகளை மட்டும் கொடுத்துட்டு யாருன்னு கேட்டாங்க அப்படின்னாக்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றி வேர்க்கை அப்படின்ற ஒரு நூலில் இடம்பெறக்கூடிய வரிகள்ங்க. வெற்றி வேர்க்கையை தான் வந்து நம்ம நருந்தொகைன்னு சொல்லுவோம். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிவீர ராம பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் எழுதுனது தான் வந்துட்டு வெற்றி வேர்க்கை. ஓகேவா. இப்போது கந்தர்வனை பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்க அவரோட இயற்பெயர் வந்து நாகலிங்கம். ஓகேவா. இப்போ தண்ணீர் சம்மந்தமாக ஒரு நாலு புக்கு வந்து காம்போவாக பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது தண்ணீர்ன்ற ஒரு நாவல் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா கந்தர்வன். ஓகேவா. கந்தர்வனோட இயற்பெயர் வந்து நாகலிங்கம். இப்போ தண்ணீர் அப்படின்ற நூல் எழுதுனது யாருனாக்கா கோமல் சுவாமிநாதன். இப்போ தண்ணீர் தேசம் அந்த நூல் எழுதுனது நமக்கு வைரமுத்து. தண்ணீர் யுத்தம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, அதை எழுதுனது வந்து சுப்ரபாரதி மணியன். ஓகேவா. இப்போ அது பார்த்தாச்சு. அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது கீழே கொடுத்துங்கிற ஆப்ஷனில் கொடிமுல்லை அப்படின்ற ஒரு நூல் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வாணிதாசனோடது, மற்ற 3 வந்து முடியரசனோடது. இப்போ நம்ம முடியரசனோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் வந்து துரைராசு. இப்போது அவருக்கு யாருக்கு நம்ம முடியரசனுக்கு 1957 வருஷம் நம்ம அறிஞர் அண்ணா என்ன பண்ணுறாருன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் ஒன்று கொடுக்குறாரு. அதுவே 1966 பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் வந்துட்டு பரம்பு மலையில் நடந்த ஒரு விழாவில் கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருப்பார். ஓகேவா. இப்போது வாணிதாசனை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசனோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து புதுவை கவிஞர். ப்ளஸ்ஸு இவருக்கு ஒரு புனைப்பெயர் ஒன்று இருக்குங்க. அது பேர் வந்துட்டு அவரோட புனைப்பெயர் என்னன்னாக்கா ரமின்றது அவரோட புனைப்பெயர். ஓகேவா. இப்போ வாணிதாசனை தான் வந்துட்டு நம்ம தமிழகத்தோட வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. இப்போது நமக்கு பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் மொத்தமாக வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் இதில் கேட்டிருக்கிற முடியரசன் தான் வந்துட்டு அதில் முதன்மையானவர். ஓகேவா. பாரதிதாசனோட பரம்பரை கவிஞர்களில் முதன்மையானவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து முடியரசன். அதில் இறுதியாக வரக்கூடியவர் வாணிதாசன். நடுவில் வரக்கூடியவர் யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. ஓகேவா. அவ்வளோதான். தேங்க்யூ.